Hi officers, welcome to Clarity for TNPSC. இன்னைக்கு குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல சிலாஜிசமோட பேசிக்ஸை இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சில பேர்த்துக்கு கொஞ்சம் புரிதல் தேவைப்படுது. அந்த புரிதலை புரிய வைக்க இந்த வீடியோ. சிலாஜிசம் நீங்க எல்லாமே கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. இல்ல உங்களுக்கு கான்செப்ட்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான. நானா தான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். கையெழுத்து கொஞ்சம் தாறுமாறா தான் இருக்கும். டிஜிட்டல் ஹேண்ட் ரைட்டிங் என்னால இப்படி தான் என்னோடது இருக்கும். ஆனா புரியுற மாதிரி தான் இருக்கும். பிபிடில டைப் பண்ணி அதை அலைன் பண்ணி அதுக்குள்ளெல்லாம் போகாம நான் ஜஸ்ட் டைரக்டாவே எழுதிட்டேன். தமிழ் தங்கங்களே, ஆல் சம் நோ சம் நாட், இவங்க 4 பேர் தான் மாறி மாறி வர போறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு தமிழெல்லாம் நான் வைக்கவே இல்லை. இதுவே போதும். இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க ஆஃபீஸர் ஆக போறீங்க அப்படிங்கிறது மனசுல இருக்கட்டும். முன்னாடி சிலாஜிசம் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு டைமிங் தெரியாது. மெயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் நான் எடுத்திருப்பேன். பட் இப்போ டைமிங் தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன எடுத்தா போதும், என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறது இதில் வச்சிருக்கேன். இந்த வீடியோ மேபி 20 to 30 நிமிஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணி முடிக்கும் போது தான் எனக்கே தெரிய வரும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டா முழு கவனத்தோட இந்த வீடியோவை பாருங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியா இந்த சிலாஜிசத்தை நம்ம கத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கான்செப்ட் குள்ள போகலாம். சிலாஜிசம் எப்படி இருக்குங்க? 2 ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை 3 ஸ்டேட்மெண்ட்டோ இருக்கும். கன்க்ளூஷன் 2 3 இருக்கும். அந்த கன்க்ளூஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஃபாலோ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ நல்லா கவனிங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆல் சம் நோ சம் நாட், இவங்க 4 பேர் தான் மாறி 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 வருவாங்க. இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த வார்த்தை வேணா நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அது நம்பர்ஸா இருக்கலாம், இல்லைனா லெட்டர்ஸா இருக்கலாம், இல்ல வேர்ட்ஸா இருக்கலாம், செடி கொடி என்ன வேணா இதுல நீங்க கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா இந்த ஆல் சம் நோ சம் நாட் இவங்களே தான் மாறி மாறி வருவாங்க. சரிங்களா? 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு டயக்ராம் நம்ம வரைகிறோம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டயக்ராம் வரைகிறோம். அப்படி வரைஞ்சிட்டு கன்க்ளூஷன் 2 ஃபாலோ ஆகுமா இல்லையான்னு பார்க்குறோம். அந்த டயக்ராமை வச்சுட்டு நம்மளுக்கு உறுதியா அதனோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சா மட்டும்தான் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லணும். நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம நாட் ஃபாலோ அப்படின்னு சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுங்களா? டெஃபினட்னா நம்ம எப்ப சொல்லுவோம், நம்மளுக்கு ஒரு விஷயம் உறுதியா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஃபாலோன்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு தப்பு அப்படின்னு சொல்லணும். பாசிபிலிட்டிக்குள்ள வருவோம். இந்த பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ல மட்டும்தான் இருக்கும். இந்த பாசிபிலிட்டி வேற என்ன விதமா சொல்லலாங்க? கேன் பி, மேபி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பெரும்பாலும் பாசிபிலிட்டின்னு வரும். ஆனா கேன் பி, மேபின்னு சில சமயம் வரும். சரிங்களா? இந்த பாசிபிலிட்டி நம்ம எப்ப சொல்லலாம்? உறுதியா தெரியாதப்ப நம்ம சொல்லலாம். உறுதியா ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா ஃபாலோஸ்ன்னு சொல்லுவோம். உறுதியா ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நாட் ஃபாலோஸ்ன்னு சொல்லுவோம். உறுதியா ஒரு விஷயம் தெரியாத அப்போ அந்த கன்க்ளூஷன்ல பாசிபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க? ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உறுதியா இல்ல, அப்போ இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது பேர் தான் பாசிபிலிட்டி, கேன் பி, மேபி. இந்த 3 உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? அவ்வளவுதான். சில்லாஜிசம் 70% ஓவர். இனி பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு சில்லாஜிசத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எதுக்குள்ள வந்துரும் அப்படின்னா டெஃபினட் கன்க்ளூஷனுக்குள்ள வந்துரும். சரிங்களா? கையெழுத்து மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது எதுக்குள்ள வந்துருங்க? பாசிபிலிட்டி கன்க்ளூஷனுக்குள்ள வந்துரும். சரிங்களா? இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுல ஆல் எக்ஸ் ஆர் ஒய், சம் எக்ஸ் ஆர் ஒய்னு இருக்கும். இதுல ஆல் எக்ஸ் ஆர் ஒய் இஸ் அ பாசிபிலிட்டி, சம் எக்ஸ் கேன் பி ஒய், சம் எக்ஸ் ஆர் நாட் ஒய் இஸ் அ பாசிபிலிட்டி, சம் எக்ஸ் மே பி ஒய். இவங்க மட்டும் 3 பேர் சேர்ந்திருப்பாங்க. இப்படி இருந்துருச்சு அப்படின்னா அது பாசிபிலிட்டி கன்க்ளூஷன். அந்த வார்த்தையெல்லாம் இல்லை அப்படின்னா இவங்க டெஃபினட் கன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டெஃபினட் கன்க்ளூஷன் எப்ப ஃபாலோ நாட் ஃபாலோன்னு சொல்லுவாங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு அது நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் உறுதியா தெரிஞ்சா நம்ம ஃபாலோன்னு சொல்லுவோம். தெரியல அப்படின்னா நாட் ஃபாலோ அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் எப்ப சொல்லுவோம்? டயக்ராம் வரைஞ்சிட்டு ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம், நம்மளுக்கு உறுதியா தெரியல அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம ஃபாலோன்னு சொல்லுவோம். இதுவே உறுதியா தெரிஞ்சிருக்கு அதை பாசிபிலிட்டின்னு கொடுத்திருந்தா என்ன சொல்லுவாங்க? தப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதே பாசிபிலிட்டியில பாசிபிலிட்டின்னு கேட்டா அது தப்பு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ மீதி கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போலாமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு டயக்ராமும் சொல்லிடுறேன். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஆல் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோங்க? எல்லா எக்ஸுமே ஒய் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ சம் எக்ஸ் ஆர் ஒய்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சம் எக்ஸ்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து நோ எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சம் எக்ஸ் ஆர் நாட் ஒய் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ எக்ஸ் இருக்கு, இதுல இந்த கொஞ்சம் பார்ட் ஒய் கிடையாது. அவ்வளவுதான். இந்த 4 மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலாஜிசம் மோர் தான் என்ன. சரிங்களா? ஆல் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னா வருங்க எல்லா எக்ஸுமே ஒய்க்குள்ள வந்துரும் அப்படின்னு அர்த்தம். சம் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ் ஒய். அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்தது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆல்னா எல்லாம், சம்னா கொஞ்சம், நோனா எதுவுமே கிடையாது, சம் நாட்னா கொஞ்சம் கிடையாது. அவ்வளவுதான். இதெல்லாம் சிம்பிள் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா யோசிங்க, அழகா
ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கெல்லாம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாவோ காம்ப்ளிகேட்டடெல்லாம் கேட்கவே போறதில்ல. எழுதி வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சம் எக்ஸ் ஆர் நாட் ஒய் அப்படின்னா இந்த மாதிரி வந்துரும். இதுவே இது வந்து சம் ஒய் ஆர் நாட் எக்ஸ்னா ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ் இப்படி போட்டுப்போம். ஓகேங்களா? நோ எக்ஸ் ஆர் ஒய்னாலும் ஒண்ணுதான், நோ ஒய் ஆர் எக்ஸ்னாலும் ஒண்ணுதான், சம் எக்ஸ் ஆர் ஒய்னாலும் ஒண்ணுதான், சம் ஒய் ஆர் எக்ஸ்னாலும் ஒண்ணுதான். ஆல் எக்ஸ் ஆர் ஒய்னா இது, ஆல் ஒய் ஆர் எக்ஸ் அப்படின்னா நம்ம இப்படி போடணும். சரிங்களா? இந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். இது போதும். இதுக்கு மேல இந்த டயக்ராம் எல்லாம் வேண்டியதில்லை. இது தெரிஞ்சிச்சுனாவே நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆயிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது காம்ப்ளிமெண்டரி பேர். அது என்ன காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னா, எய்தர் ஆர் கேஸ் தான் வந்து காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்க்ளூஷன்ல ரெண்டுமே வந்து தப்பா இருக்கணும். அண்ட் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா அது வந்து காம்ப்ளிமெண்டரி பேருக்குள்ள வரும். அதெல்லாம் என்னன்னா, சம்மும் நோவும் கன்க்ளூஷன்ல இருக்கு அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்டரி பேருக்குள்ள வரும். ஆல் சம் நாட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டரி பேருக்குள்ள வரும். ஆல் ஒன்லி a few காம்ப்ளிமெண்டரி பேருக்குள்ள வரும். ஞாபகம் வச்சுங்க, இந்த ஆல் ஒன்லி few நம்மளுக்கு தேவையப்படாது. இந்த ஆல் சம் நாட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு மேபி இதுவே ஒரு 50% தான் தேவைப்படும். நான் ஆனா இதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஏன் தேவைப்படாது, எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு நான் வந்தேன் அப்படின்னா, நம்மளோட பிராக்டிஸ்க்கு இப்போ அட்ரஸ் பிராக்டிஸ்க்கு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் எடுத்தேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எம்டிஎஸ்னா 10th ஸ்டாண்டர்ட், சிஜிஎல் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், சிஹெச்எஸ்எல் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட். 10th போகல, டிகிரிக்கும் போகல, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற 12th போய் தான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன். அதுல எய்தர் ஆர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கூட கேட்கவே இல்லைங்க. இது வந்து 2024 இந்த வருஷம் கேட்ட 50 செட்ல இருந்து நான் செக் பண்ணேன், எய்தர் ஆருங்கிறத கேட்கவே இல்லை. ஸோ ஒன்லி 1 ஃபாலோ, 2 ஃபாலோ, போத் ஃபாலோ, நெய்தர் ஃபாலோஸ் தான் கன்க்ளூஷன் இருக்கு. ஸோ அதனால இதை பத்தி நீங்க வரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம டிஎன்பிசி அந்த அளவுக்கு போகவே மாட்டாங்க. எஸ்எஸ்சியே போகல அப்படின்னா நம்ம சைடு போக மாட்டாங்க. இதெல்லாம் எதுல அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் சிலாஜிஸ்ல யூஸ் ஆகும். ஸோ அதனால நான் இந்த டாபிக் உள்ள போறதுல இந்த ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன். சம் நோ அப்படிங்கிறது கன்க்ளூஷன்ல இருந்தது அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்டரி பேர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சம் எக்ஸ் ஆர் ஒய், நோ எக்ஸ் ஆர் ஒய் அப்படிங்கிறது ரெண்டுமே தப்பா இருக்கணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஜெக்ட் சேமா இருக்கணும். இப்போ எக்ஸ் ஒய்ங்கிறதுக்கு பதிலா இங்க எக்ஸ் ஒய் இருக்கு, இங்க கீழே வந்து எக்ஸ் இசட் இருக்கு அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்டரி பேருக்குள்ள வராது, நார்மலா போயிடும். அதை மனசுல வச்சுக்கணும். இதெல்லாம் எழுதி வச்சுங்க. இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ஒய் ஆர் எக்ஸ்னு இருக்கலாம், இல்ல எக்ஸ் ஒய்னு இப்படி மாறி மாறி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆல் எக்ஸ் ஆர் ஒய், சம் எக்ஸ் ஆர் நாட் ஒய், இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேர். ஆனா இதுல இந்த சப்ஜெக்ட் எக்ஸ் ஒய் இருக்கு பாத்தீங்களா, இது இப்படியே தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ் ஒய்னு இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து ஒய் எக்ஸ்ன்னு மாறி இருந்துச்சு அப்படின்னா தப்பு. இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேருக்குள்ள வந்துடாது, நார்மல் பேருக்குள்ள வந்துடும். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டா, காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னா இப்ப கன்க்ளூஷன்ல இந்த மாதிரி ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டுமே தப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுவும் சேமா இருக்கு அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்டரி பேர். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு ஒய்க்கு பதிலா இசட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது காம்ப்ளிமெண்டரி பேருக்குள்ள வராது. நார்மலா என்ன டயக்ராம் வச்சு நம்ம சொல்லுவோம், ராங்னா ராங், கரெக்ட்னா கரெக்ட், அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒய் எக்ஸ்ன்னு இருக்கலாம், எக்ஸ் ஒய்னு இந்த சம் நோக்கு இருக்கலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. ஆலும் சம் நாட்டும் வந்து காம்ப்ளிமெண்டரி பேர் தான். இதுல எக்ஸ் ஒய் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்க வந்து எக்ஸ் ஒய் கீழே இருக்கணும். இடம் மாறியே இருக்கக்கூடாது. சம்ம நோல இடம் மாறி இருக்கலாம், ஆனா இந்த ஆல் சம்ல இடம் மாறி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆல் எக்ஸ் ஆர் ஒய்னு இருக்கு, இதுல வந்து சம் ஒய் ஆர் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேரே கிடையாது. டயக்ராம் வச்சு ஃபாலோ ஆகுமா ஃபாலோ ஆகாதா அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டா வேலை முடியுது. புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சுங்க. இதுவே தேவைப்படாது, இதுவே கொஞ்சம் தான் தேவைப்படும். இதுக்கு மேல இது வேண்டாம், இது போதும். சரிங்களா? நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன் தங்கங்களே. சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் பார்த்து தான் நான் சொல்றேன். எஸ்எஸ்சியில் இருக்கிற 90% சிலபஸ் நம்மளுக்கு அப்படியே இருக்கு. எஸ்எஸ்சி தான் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், டிகிரி ஸ்டாண்டர்ட்னு வைப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். 3 தி பேசிக் கொஸ்டின்ஸ் நான் வச்சிருக்கேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 பேசிக் கொஸ்டின்ஸையும் தெளிவா உள்வாங்குங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எஸ்எஸ்சில இருந்து எடுத்து 7 கொஸ்டின் வச்சிருக்கேன். அந்த 7 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் இப்போ சொல்லி கொடுக்கறத அழகா தெளிவா சொல்றேன். அதை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற 7 கொஸ்டினையும் நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் இந்த மாதிரி இருக்கும். 2 ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல 3 ஸ்டேட்மெண்ட்டோ, 2 கன்க்ளூஷனும் 3 கன்க்ளூஷனும் எவ்வளவு வேணா இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோங்க, டயக்ராம் வரைவோம். டயக்ராம் எப்படி வரையணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் எக்ஸ் ஆர் ஒய்னு கொடுத்துருக்காங்க. டயக்ராம் எப்படி வரைவோம், ஆல் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு வரைவோம். அடுத்தது சம் எக்ஸ் ஆர் இசட்னு சொல்றாங்க. அப்ப எப்படி வரைவதுக்கு, இப்படி வரைவோம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப கன்க்ளூஷன் வரும். நோ இசட் இஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது டெஃபினட் கன்க்ளூஷன்களா இல்ல பாசிபிலிட்டி கன்க்ளூஷனா? டெஃபினட் கன்க்ளூஷன். சரிங்களா? உறுதியா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ணணும், இல்லைன்னா
தப்பு அப்படின்னு போட்டுருணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இசட்டுக்கும் எக்ஸ்க்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனா இங்க இசட்டுக்கும் எக்ஸ்க்கும் டயக்ராம்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, சம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, இது வந்து தப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சம் இசட் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசட்டும் ஒய்யும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்க, சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்ப இது வந்து கரெக்ட். அப்ப செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? நான் இதெல்லாம் வைக்கல, அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. கொஸ்டின் பேப்பர்ல 1 2 3 4 தெளிவா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒன்லி 2 ஃபாலோஸ் ஆன்சர் பண்ணும். இந்த இடத்துக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல சம் இசட் ஆர் ஒய் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. நம்ம எதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கோங்க, இந்த டயக்ராமை வச்சு தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ டயக்ராமை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்க பெரிய ரோல் பிளே பண்றது யாருங்க, டயக்ராம் தான். இதை வச்சு தான் இதை வரைகிறோம். ஆனா இதை வச்சு தான் இதை நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இதுக்கு தான் டயக்ராம் வரையாது. பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து பேசிக் டயக்ராம் ஆகும். இன்னொரு பாசிபிலிட்டி டயக்ராமும் போட்டு உங்களை டிரா பண்ணி பார்க்க சொல்லியிருப்பாங்க. அது என்ன பாசிபிலிட்டி டயக்ராம்னா இந்த கொஸ்டினுக்கு மட்டும் சொல்றேன். இப்போ ஆல் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆல் எக்ஸ் ஆர் ஒய்னு இப்படி வரைஞ்சுப்போம். சம் எக்ஸ் ஆர் இசட் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம எப்படி வரைவோம், சம் எக்ஸ் ஆர் இசட்னு இப்படி வரைஞ்சுப்போம். இதுவும் ஒரு பாசிபிலிட்டி டயக்ராம். இது இன்னொரு மாதிரி எப்படி வரையலாம் அப்படின்னா, இப்போ சம் எக்ஸ் ஆர் இசட்னு போட்டுட்டு ஆல் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னா இந்த மாதிரி வரைவோம். ஸோ இதுதான் பாசிபிலிட்டி டயக்ராம். இப்போ கவனிங்க, சம் இசட் ஆர் ஒய் அப்படிங்கிறாங்க. சம் இசட் ஆர் ஒய் கரெக்டா, இதுவும் கரெக்ட். இதுல பாருங்க, சம் இசட் ஆல் இசட் வரும்போதே சம் வந்துருங்களா, அப்போ இதுவும் கரெக்ட். இதுல பாருங்க, இதுலயும் சம் பாட்டு, அப்ப எப்படி வரைஞ்சாலும் ஒண்ணுதான். ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த பாசிபிலிட்டி டயக்ராம் எல்லாம் வரைய வேண்டாம், அது வந்து டைம் வேஸ்ட். நாம இந்த டயக்ராமை தெளிவா அழகா வரைஞ்சிட்டா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ் வந்து இது கரெக்ட். ஸோ ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து டெஃபினட் கன்க்ளூஷனா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை பார்த்துட்டு டயக்ராம் வச்சுட்டு ஆன்சர் பண்றோம். சரிங்களா? இப்போ அப்படியே இதுக்கு வாங்க, இந்த கன்க்ளூஷன் ரீட் பண்ணுங்க. நோ எக்ஸஸ் இசட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டெஃபினட் கன்க்ளூஷனுங்களா பாசிபிலிட்டி கன்க்ளூஷனா? ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும் பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் அப்படின்னு. அப்ப பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் நம்ம எப்ப சொல்லுவாங்க, டயக்ராம்ல ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு உறுதியா தெரியாது, அப்பதான் நம்ம வந்து பாசிபிலிட்டி ஃபாலோ ஆகுமா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இங்க பாருங்க, நோ எக்ஸஸ் இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, சம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை வந்து நோ எக்ஸஸ் இசட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது கரெக்ட்டுங்களா தப்புங்களா? தப்பு. ஓகேங்களா? சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா சம் எக்ஸ் ஆர் இசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. அடுத்த செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் ஒய் ஆர் இசட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்கறாங்க. ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி தான் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறதே வந்து பாசிபிலிட்டின்னு கேட்கறாங்க. அப்ப அது வருங்களா? வரவே வராது. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம், நோ எக்ஸஸ் இசட், அதாவது ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று இருக்கு ஆனா அது வந்து இல்ல, அதாவது பாசிபிலிட்டியில கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. கொண்டுட்டே வர முடியாது. ஏன்னா சம் எக்ஸ் ஆர் இசட்னு இங்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த டயக்ராம்ல வரைஞ்சிட்டோம். நோ எக்ஸஸ் இசட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடுத்து பாருங்க, சம் ஒய் ஆர் இசட் இஸ் அ பாசிபிலிட்டின்னு டயக்ராம்ல இருக்கிறதே கொடுத்துருக்காங்க. அப்ப அது வந்து வருங்களா? வராது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி டயக்ராம்ல இருக்கிறத கன்க்ளூஷன்ல பாசிபிலிட்டின்னு கேட்டா அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ ஆல் இசட் ஆர் ஒய் அப்படின்னு கொடுத்தா அது வந்து கரெக்டுங்களா தப்புங்களா? தப்புன்னு சொன்னவங்களுக்கு சபாஷ். சரிங்களா? இதே ஆல் இசட் ஆர் ஒய் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தா கரெக்டுங்களா தப்புங்களா? கரெக்ட்னு சொன்னவங்களுக்கு சபாஷ். சரிங்களா? இது எப்படி தப்பு, இது எப்படி கரெக்ட் அப்படின்னா, நம்மளுக்கு டயக்ராம்ல என்ன தெரிஞ்சிருக்குங்க, சம் இசட் ஆர் ஒய் அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல் இசட் ஆர் ஒய் அப்படிங்கிறது டெஃபினட் கன்க்ளூஷன். அந்த டெஃபினட் கன்க்ளூஷன் வந்து நம்மளுக்கு உறுதியா தெரிஞ்சா மட்டும்தானே நம்ம சொல்ல முடியும். இது நம்மளுக்கு உறுதியா தெரியாது இல்ல ஆல் அப்படிங்கிறது, அப்ப இது வந்து தப்புன்னு போடுவோம். சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, ஆல் இசட் ஆர் ஒய் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது பாசிபிலிட்டி கன்க்ளூஷன். நம்மளுக்கு இசட்டுக்கும் ஒய்க்கும் சம் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் தெரியும், ஆல் அப்படிங்கிறது உறுதியா தெரியாது. உறுதியா தெரியாத விஷயத்த பாசிபிலிட்டியில கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா சில்லாகிசம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். இன்னும் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஆனா இன்னொன்னும் சொல்றேன், பாசிபிலிட்டி கேட்கறதே வந்து ரேரா தான் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அந்த பின்னாடி இருக்கிற 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அட இவ்வளவுதானா அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ பாசிபிலிட்டி வச்சு கூட ஒன்றும் அதிகமா வரதே இல்லை எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லையே, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா சில்லாஜிசம் 200% கம்ப்ளீட்டட், தெளிவாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுவோம். நோ ஏப்ரல் இஸ் மார்ச் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு டயக்ராம் நம்ம எப்படி வரைவோங்க, ஏப்ரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நோ போட்டுட்டு மார்ச் அப்படின்னு போடுவோம். சரிங்களா? நான் வந்து நோ இப்படி தான் போடுவேன், நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நோ மார்ச்சஸ் மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க தங்கங்களே. ஏப்ரலுக்கும் மார்ச்சுக்கும் தான் நோ ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ஏப்ரலுக்கும் மேவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரியுமா,
தெரியவே தெரியாது. சரிங்களா? மார்ச்சுக்கும் மேக்கு மட்டும்தான் நோ ரிலேஷன்ஷிப். மேக்கும் ஏப்ரலுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. சரிங்களா? ஸோ நோ அப்படிங்கிறது எந்த 2ஓட கனெக்ட் ஆயிருக்கோ அந்த 2க்கு மட்டும்தான் நோ. இது வந்து நம்மளோட சில்லாஜிசம் டாபிக்லயே இந்த கொஸ்டின் வந்து சில பேருக்கு புரிதல் இல்லாம இருந்தது. இதுவும் நோ தான் இருக்கு அப்படின்னு. இதுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. எது எதோட கனெக்ட் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப். இந்த இடத்துக்கு இப்படி போட்டா அது வந்து நோல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா அந்த ஆல் சம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுப்போம். இப்போ அடுத்த கன்க்ளூஷனுக்குள்ள வருவோம். கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் பண்றோம். சம் ஏப்ரல் ஆர் மே அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரலுக்கும் மேவுக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுங்களா? தெரியவே தெரியாது. தெரிஞ்சது எதுங்க? ஏப்ரலும் மார்ச்சும் தான். அப்ப சம் ஏப்ரல் ஆர் மே என்ன வருங்க? தப்பு. அடுத்தது நோ ஏப்ரல் இஸ் மே அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க? தப்புன்னு சொல்லுவோம். நாம ஏன் இந்த இடத்துக்கு 2மே தப்புன்னு சொல்லியிருக்கோம்? ஏன் அப்படின்னா 2மே டெஃபினட் கன்க்ளூஷன். சரிங்களா? நம்ம டயக்ராம பார்க்குறோம். இந்த 2க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே தெரியாது. அப்ப தெரியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 2மே தப்பு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தங்க? எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ். ஏன் வந்து எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ் போட்டோம்? இங்க பாருங்க. இங்க சம் நோ இருக்கு. இங்கேயும் ஏப்ரல் மே இருக்கு. இங்கேயும் ஏப்ரல் மே இருக்கு. எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ். இப்போ சப்போஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து எஸ்எஸ்சி போல எய்தர் ஆரெல்லாம் வைக்கல. ஜஸ்ட் வந்து நெய்தர் வைக்குது. ஒன்லி 1 ஃபாலோ 2 ஃபாலோ போத் ஃபாலோஸ் வைக்குது அப்படின்னா நாம வந்து நெய்தர் நாரை செலக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ்ல வந்து எய்தர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகணும். 2ம் தப்பா இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் ஏப்ரல் மே இல்லைன்னா மே ஏப்ரல் 2ம் மாறி இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம் நோக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ்ன்னு போடணும். எய்தர் இல்லை அப்படின்னா நம்ம எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ் போட்டலாம். சரிங்களா? இப்போ ரைட் சைட் பாருங்க. நோ ஏப்ரல் இஸ் மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரலுக்கும் மார்ச்சுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நோ ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. அதை வந்து பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ அது வந்து கரெக்டுங்களா தப்புங்களா? தப்பு. அடுத்த செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. ஆல் மார்ச் இஸ் மே இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. மார்ச்சுக்கும் மேக்கும் நோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்போ அது வந்து ஆல்குள்ள வருங்களா? வரவே வராது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தங்க? தப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க. 3வது ஒன். ஆல் ஏப்ரல் ஆர் மே இஸ் பாசிபிலிட்டி. எல்லா ஏப்ரலுமே மே வந்து பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரலுக்கும் மேக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா? தெரியாத தங்கங்களே. இதோட தான் இந்த 2க்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு தாராளமாக என்ன வருங்க? கரெக்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? இதுல இன்னொன்னு சொல்றேன் கவனிங்க. இப்போ நோ மார்ச் இஸ் ஏப்ரல் அப்படின்னு கேட்டா இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுங்களா? ஃபாலோ ஆகாதா? ஃபாலோ ஆகும். எப்படி? ஏன்னா இங்க டயகிராம்ல என்ன ஃபாலோ ஆகுதோ அதை தான் கேட்குறாங்க. ஏன்னா மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் நோ ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. நோ ஏப்ரல் மார்ச்னாலும் ஒன்று தான். நோ மார்ச் இஸ் ஏப்ரல்னாலும் ஒன்று தான். அப்போ இது வந்து கரெக்ட். இதுவே நோ ஏப்ரல் இஸ் மார்ச் இஸ் பாசிபிலிட்டின்னு கேட்டால் அது வந்து தப்பு. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறத நோன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ அது வராது. டயகிராம்ல இருக்கிறதையே மறுபடியும் பாசிபிலிட்டின்னு கேட்டால் அதை வந்து நம்ம என்ன சொல்லணுங்க? தப்பு அப்படின்னு சொல்லணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் வந்து டெஃபினட்டா பாசிபிலிட்டியான்னு பார்க்குறோம். டெஃபினட்டா இருந்துச்சு அப்படின்னா டயகிராம் பார்த்துட்டு கரெக்டாக ஃபாலோ ஆச்சுன்னா ஃபாலோன்னு போடுறோம். இல்லை அப்படின்னா இல்லைன்னு போடுறோம். சரிங்களா? இப்போ இது பாசிபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா டயகிராம்ல இருக்கிறதே இங்க பாசிபிலிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து தப்பு. அப்படி சப்போஸ் ரிலேஷன்ஷிப் எதுவும் தெரியல அப்படின்னா அப்ப வேணா அது வந்து பாசிபிலிட்டிக்குள்ள வரும். சரிங்களா? நோ அப்படிங்கிறது எந்த 2ஓட கனெக்ட் ஆயிருக்கோ அந்த 2 கூட மட்டும்தான் இருக்கணும். நாமளா இங்க கொண்டு போய் முடிவு பண்ணிக்கூடாது. ஏப்ரலுக்கு மார்ச்சுக்கு மே இப்படி இருக்கு, அப்ப ஏப்ரலுக்கும் நோ தான் வரும்னு நான் அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இப்போ அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆப்பிள் ஆர் மேங்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம டயக்ராம் எப்படி வரைவாங்க? சம் ஆப்பிள் ஆர் மேங்கோ. அடுத்து பாருங்க சம் மேங்கோ. மேங்கோவோட சம் பார்ட் வந்து நாட் பப்பாயா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது அடிச்சு இப்படி நோ போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஆல் பப்பாயா ஆர் ஆரஞ்சு. இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். சரிங்களா? வேலை முடிஞ்சு போச்சு. நீ அடுத்து என்ன பண்ண போறோம்? கன்க்ளூஷன் பாருங்க. சம் ஆரஞ்சு ஆர் நாட் மேங்கோ அப்படிங்கிறாங்க. இப்ப சொல்லுங்க இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுமா ஆகாதா? ஆகாதுன்னு சொன்னவங்க இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவைப்படுது. பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஃபாலோ ஆகும்னு சொன்னவங்களுக்கு சபாஷ். எப்படி அப்படின்னா இது வந்து ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சுக்குள்ள இதான் பப்பாயா இருக்கு. அதாவது சம் பார்ட்ல வந்து இந்த பப்பாயா இருக்கு. இந்த பார்ட் வந்து நாட் மேங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து கரெக்ட் தானுங்களே? அப்போ கரெக்ட். அடுத்து பாருங்க ஆல் பப்பாயா ஆர் ஆப்பிள். இது டெஃபினட் கன்க்ளூஷனா பாசிபிலிட்டி கன்க்ளூஷனா? டெஃபினட் கன்க்ளூஷன். அப்ப ஆப்பிளுக்கும் பப்பாயாவுக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா? ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. அப்ப தெரியாத ஒரு விஷயத்த நம்ம கேட்டா என்ன சொல்லணும்? தப்பு அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த பேசிக்ஸ் நமக்கு போதும். இனி அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் பார்க்கும்போது அட இவ்வளவுதானா அப்படின்னு தோணுதுங்க. நான் கூட கொஞ்சம் ஏதோ லென்த்தியா கூட கொண்டு போயிருக்கலாம். இப்ப கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு புரிஞ்சிடும். இப்ப பாருங்க அந்த 7 கொஸ்டினுமே வந்து நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. இப்போ நீங்க பேப்பர் பேனா எடுத்துட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க. பேப்பர் பேனாவை எடுங்க.
அழகா ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்றீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்களே, 7க்கு 7 வாங்குறவங்க சில்லாஜிசம் டாபிக் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். ஆனா கொஞ்சம் 1, 2 குறையுது அப்படின்னா பை பிராக்டிஸ்ல கொண்டு வந்துடலாம். ஒரு 4 கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பிராக்டிஸ் தேவைப்படும். பிடிஎஃப் எடுத்து பிராக்டிஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க, இது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? சம் ரைஸ் இஸ் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ரைஸ் இஸ் ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ ஒயிட் இஸ் வீட். இந்த டபிள்யூ இப்படி போட்டுக்கணும். நோ ஒயிட் இஸ் வீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நான் வரைவேன். இப்போ அடுத்து கன்க்ளூஷன் பார்க்குறோம். சம் வீட் இஸ் ப்ரௌன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கும் ப்ரௌனுக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பு அப்படின்னு போடுவோம். அடுத்து சம் ரைஸ் இஸ் நாட் வீட் அப்படிங்கிறாங்க. ரைஸோட சம் பார்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அது வந்து நாட் வீட் அப்படிங்கிறாங்க. அப்ப அது வந்து கரெக்ட்டுங்களா தப்புங்களா? கரெக்ட். அடுத்து பாருங்க, சம் பிரவுன் இஸ் நாட் ஒயிட் அப்படிங்கிறாங்க. பிரவுன் இங்க இருக்கு, ஒயிட் இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுங்களா? தெரியாது. அப்ப நம்ம எதுன்னு சொல்லுவோங்க? தப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஒன்லி டூ ஃபாலோஸ். அவ்வளவுதான். சோ சிம்பிள். சரிங்களா? இந்த இடத்துக்கு நம்ம ஒரே ஒரு புரிதல் என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த செகண்ட் கன்க்ளூஷன் சம் ரைஸ் இஸ் நாட் வீட். ரைஸுக்கும் வீட்டுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனா ரைஸோட சம் பார்ட் என்னவா இருக்குங்க? ஒயிட் இருக்கு. அப்ப அந்த ஒயிட் வீட்டோட கனெக்ட் ஆகாத போது சம் ரைஸும் கனெக்ட் ஆகாது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு இங்க சும்மா தான் இருக்கு, இங்க நம்ம கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. ஜஸ்ட் எப்படி டயக்ராம், பேசிக் டயக்ராம் வரைகிறீங்களோ அதை வரைஞ்சிட்டு அதுல என்ன ஃபாலோ ஆகுதோ அதை வச்சு கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுங்க. பாசிபிலிட்டி டயக்ராம் எல்லாம் போட்டு நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா குழப்பி விட்டுரும். அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. இதுதான் எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும். இதை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? கரெக்டா போட்டவங்களுக்கு சபாஷ். செகண்ட் கொஸ்டின் போலாம். இப்போ இதை நீங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? சம் கிரையான் இஸ் கலர். COLOUR. அடுத்தது நோ கலர் இஸ் வாட்டர். டயக்ராம் மட்டும் தெளிவா வரைஞ்சுக்கணும். அடுத்தது சம் வாட்டர் இஸ் லிக்விட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் கிரையான் இஸ் லிக்விட். கிரையான் இங்க இருக்கு, லிக்விட் இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ரிலேஷன்ஷிப் இல்ல. அப்ப இது வந்து வராது. அடுத்தது சம் கிரையான் இஸ் நாட் வாட்டர். நல்லா பாருங்க, கிரையானோட சம் பார்ட் என்ன இருக்கு? இங்க இருக்கு. அது வந்து கலர், இது வந்து நாட் வாட்டரோட இருக்கு. அப்ப அது வந்து கரெக்ட் தானுங்களே? வராது தானே? அப்ப செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அடுத்து பாருங்க, சம் லிக்விட் இஸ் நாட் கலர். லிக்விடோட சம் பார்ட் இங்க இருக்கு. அது வாட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த வாட்டருக்கும் கலருக்கும் நோ ரிலேஷன்ஷிப். அதை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அது என்ன வருங்க? கரெக்டா ஃபாலோ ஆகும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஒன்லி 2 and 3 ஃபாலோஸ். அவ்வளவுதான். இதை கரெக்டா போட்டவங்களுக்கு சபாஷ். புரிஞ்சதுல? இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த சம் பார்ட் நாட் கலர்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். அடுத்தது வந்து இந்த சம் பார்ட் நாட் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்ட். ஸோ இந்த புரிதல் இருந்துட்டா போதும். இந்த லெவல் தான் கொஸ்டின் இருக்கும். இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவல் கொஸ்டின். நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதனால தான் நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு வச்சுட்டேன். இல்லைனாலும் SSCயோட சில்லாஜிசம் வந்து ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். CGL சில்லாஜிசம் உட்பட. இந்த ஒன்லி ஃபியூ தேவையில்லாத லொட்டு லொஸ்கெல்லாம் வந்து பேங்க் எக்ஸாம்ல தான் தேவையில்லாத சீன் போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பணத்தோட அதிகமாக புழங்குறாங்களா? ஸோ அதில் வந்து இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஐ மீன் PO லெவலுக்கு டஃப்பாக இருக்கும். கிளரிக்கல் லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த லெவலை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து என்னோட பப்ளிக் பணம் நகனோட இருப்பாங்க. ஸோ அவங்களோட கவனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேமே அந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணவங்களுக்கு சபாஷ். அடுத்த தேர்ட் கொஸ்டின் போறோம். ட்ரை பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சம் கீஸ் ஆர் செயின்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆல் செயின்ஸ் ஆர் லாக் அப்படின்னு இருக்கு. அடுத்தது நோ லாக் இஸ் ராக் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? டயக்ராம் கவனமா வரைஞ்சுக்கணும். இப்ப கன்க்ளூஷனுக்குள்ள வருவோம். நோ ராக் இஸ் அ கீ அப்படின்னு சொல்றாங்க. ராக் இங்க இருக்கு, கீ இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆயிருக்கா? எதுவுமே இல்ல. அப்ப வந்து நோ ராக் இஸ் கீன்னு சொல்றாங்க. அது ஒரு டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். தெரியாத விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? தப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்க பாருங்க, அட்லீஸ்ட்னாலும் ஒண்ணுதான், சம்னாலும் ஒண்ணுதான். ஸோ இதெல்லாம் பெருசா யோசிக்க தேவையில்ல. சம் கீஸ் ஆர் லாக் அப்படிங்கிறாங்க. கரெக்டா தானே இருக்கு? கீயும் லாக்கும் சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்குல்ல. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஒன்லி 2 follows. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணவங்களுக்கு சபாஷ். அடுத்து 4th கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஆல் ரிங்ஸ் ஆர் இயரிங்ஸ். அடுத்தது சம் ரிங்ஸ் வந்து செயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆல் செயின்ஸ் வந்து பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் ரிங்ஸ் ஆர் பேங்கிள். ரிங்கும் பேங்கிளும் சம் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கு. அப்ப அது வந்து கரெக்ட். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சம் இயரிங்ஸ் ஆர் பேங்கிள்ஸ். இயரிங் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுல எந்த பார்ட் இருக்கு? இதெல்லாம் வந்து சம் பார்ட். அது பேங்கிள்ஸ் கரெக்டா தானே இருக்கு. அப்போ செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகும்.
அடுத்து பாருங்க சம் செயின்ஸ் ஆர் இயரிங்ஸ். ஓகேங்களா, எல்லா செயினுமே இயரிங்குள்ள வரும்போது சம் பார்ட் வருங்களா வராதா? தாராளமா வரும். அப்போ அதுவும் கரெக்ட். சரிங்களா, இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். இங்க ஆள் இருக்கு, இங்க வந்து சம் வந்து வருமா, சம் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சு கூடாது. ஆளே வரும்போது சம் தாராளமா வரும். அப்படி நம்ம எடுத்துட்டு போய்க்கணும். தயவு செஞ்சு ஏழாம் அறிவெல்லாம் பயன்படுத்திடாதீங்க. சிம்பிளா யோசிச்சுட்டு மூவ் ஆயிடுங்க. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆல் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். 4க்கு 4 வாங்கினவங்க சபாஷ். இனி இன்னும் 3 கொஸ்டின் இருக்கு, பாத்திரலாம். அடுத்த 5th கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? நோ ரோஸ் இஸ் அன் ஆர்ச்சிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆல் ரோசஸ் ஆர் லில்லிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க கூடாது. ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் கரெக்டா வருதுன்னு பார்க்கணும். அடுத்தது ஆல் லில்லிஸ் ஆர் லோட்டஸ் அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா, இப்ப கன்க்ளூஷன் என்ன இருக்கு? சம் லில்லிஸ் ஆர் ஆர்ச்சிட்ஸ் அப்படிங்கிறாங்க. சம் லில்லிஸ் வந்து ஆர்ச்சிட்ஸா? தப்பு. ஏன் அப்படின்னா லில்லிஸ்குள்ள ரோஸ் இருக்கு, அந்த ரோஸ்க்கும் ஆர்ச்சிட்டுக்கும் நோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்ப அது வருங்களா? வராது. அடுத்து பாருங்க சம் லோட்டஸ் ஆர் ஆர்ச்சிட்ஸ் அப்படிங்கிறாங்க. லோட்டஸ்க்கும் ஆர்ச்சிட்ஸ்க்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? இல்ல. அப்ப அது வந்து தப்பு. அடுத்து ஆல் லில்லிஸ் ஆர் ஆர்ச்சிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லில்லிஸுக்கும் ஆர்ச்சிட்ஸ்க்கும் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்ஷன் இருக்கா? இல்ல. அண்ட் மோர் ஓவர் லில்லிஸ்குள்ள ஆர் இருக்கு, அந்த ஐ மீன் ரோஸ் இருக்கு, அது ரெண்டும் நோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, ரோஸும் ஆர்ச்சிடும். அப்ப அதுவே வராது. அப்ப ஆல் வருங்களா? வரவே வராது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? நெய்தர் 1 2 3 ஃபாலோஸ். ஓகேங்களா, நெய்தர் 1 nor 2 3 ஃபாலோஸ் இப்படியும் வரலாம். அதாவது மொத்தமா 3மே ஃபாலோ ஆகாது. சரிங்களா, 5க்கு 5 வாங்கினவங்களுக்கு சபாஷ். அடுத்த 6வது கொஸ்டின் பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்ப கவனிங்க. ஆல் லேடர்ஸ் ஆர் சேர்ஸ். ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ். அடுத்தது நோ டேபிள் இஸ் அ ஸ்டார் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, இப்ப கன்க்ளூஷன் வருவோம். சம் டேபிள்ஸ் ஆர் லேடர்ஸ் அப்படிங்கிறாங்க. கரெக்ட்டுங்களா தப்புங்களா? டேபிள் இங்க இருக்கு, அதுக்குள்ள தான் லேடர்ஸ் இருக்கு. அப்ப கொஞ்சம் பார்ட் தானே லேடரா இருக்கு, அப்ப அது வந்து கரெக்ட். அடுத்தது நோ சேர் இஸ் அ ஸ்டார் அப்படிங்கிறாங்க. சேர் எங்க இருக்கு? டேபிள்குள்ள இருக்கு, ஸ்டார் வெளியே இருக்கு. டேபிள் கூடவே ஸ்டாருக்கு கனெக்ஷன் இல்ல. அப்ப டேபிள்குள்ள இருக்கிற எல்லாத்து கூடவும் நோ ரிலேஷன்ஷிப் தானே மெயின்டைன் பண்ணும். அப்போ செகண்ட் ஒன் கரெக்ட். அடுத்து பாருங்க சம் லேடர்ஸ் ஆர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேபிள்குள்ள லேடர்ஸ் இருக்கு, டேபிள் கூடயே கனெக்ஷன் ஆகும்போது லேடர்ஸ் கூட கனெக்ட் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? போத் 1 and 2 ஃபாலோஸ். அவ்வளவுதான். சரிங்களா, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டேபிள்குள்ள இருக்கிற எல்லாமே டேபிள்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து ஸ்டார் கூட நோ ரிலேஷன்ஷிப். ஸோ டேபிள்குள்ள இருக்கிறது எதை கேட்டாலுமே ஸ்டார் கூட எதுவுமே ஃபாலோ ஆகாது. புரிஞ்சுதுங்களா? 6வது கொஸ்டின் சால்வ் பண்ணவங்களுக்கு 6க்கு 6 வாங்கினவங்களுக்கு சபாஷ். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, அப்புறம் வீடியோ பாருங்க. இப்ப பாருங்க சம் லேப்டாப் கம்ப்யூட்டர். நோ கம்ப்யூட்டர் இஸ் அ ரோபோட். சம் ரோபோட் இஸ் அ ஹியூமன். ஓகேங்களா, இப்ப கன்க்ளூஷன் பாருங்க. ஆல் ஹியூமன்ஸ். சரிங்களா, ஆல் ஹியூமன்ஸ் கேன் நெவர் பி கம்ப்யூட்டர். கரெக்டா தப்புங்களா? கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த ஹியூமன்ஸோட சம் பார்ட் வந்து ரோபோட் இருக்கு, இந்த ரோபோட் வந்து கம்ப்யூட்டர் கூட நோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்ப எல்லா ஹியூமனும் வந்து கம்ப்யூட்டர் ஆக முடியாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப அது வந்து கரெக்ட். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க சம் ரோபோட்ஸ் ஆர் லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோபோட் இங்க இருக்கு, லேப்டாப் இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா? தெரியாது. அப்ப இங்க வந்து இதை சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஒன்லி 1 ஃபாலோஸ். அவ்வளவுதாங்க. 7க்கு 7 வாங்கினவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 6 எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு லைட்டா கவனம் மிஸ் ஆகுது, ஸோ கொண்டு வந்துருங்க. 5 எடுத்தவங்களுக்கு நாட் பேட்னு சொல்வேன், பட் இன்னும் ப்ராக்டிஸ் வேணும். 4 கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க இன்னும் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க ரீசனிங்கே ப்ராக்டிஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில்லாஜிசம் அப்படிங்கிறது 1.5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். இதெல்லாம் தப்பு பண்ணா ரொம்ப தப்பு. ஸோ கவனம் முழுக்க இதில் தான் இருக்கணும். நான் எடுத்துட்டு வந்தது 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் தங்கங்களே. நம்மளுக்கு கேட்க போறது 10th ஸ்டாண்டர்ட். யாராச்சும் வந்து கொஞ்சம் ஏழாம் அறிவை பயன்படுத்திட்டு மெயின்ஸ் டிஎன்பிசி இப்படி தான் சொல்லுவாங்க, எஸ்எஸ்எல்சின்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக கேட்பாங்க, ஏதாச்சும் பெருசு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேதாரம் செய்யக்கூடியெல்லாம் உங்களுக்கு தான், டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, அவங்க சொன்னதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. கான்செப்ட்ல தெளிவாக இருந்துட்டா போதும், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை. ஜிஎஸ் 100 மார்க் இருக்கு. ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ்ஏ பெருசா இருக்கும். அப்ப மெயின்ஸ் ஜிஎஸ் எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரீசனிங் வைப்பாங்க. எல்லாருமே ரீசனிங்கும் லாங்குவேஜ் தான் ஸ்கோரிங் ஏரியாவா பார்ப்பாங்க. ஜிஎஸ்யும் நல்லா படிச்சுக்குங்க, பட் ப்ராக்டிஸ் நல்லா இதுல பண்ணுங்க. சரிங்களா, நிறைய ரிவிஷன் பண்ணுங்க ஜிஎஸ், அப்பதான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா, இவ்வளோ நேரம் பொறுமையா அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். இன்னுமே புரியல, இன்னும் எனக்கு கான்செப்ட் எதுவும் தெளிவா இல்லை அப்படின்னா நம்மளோட சேனல்ல பிடிஎஃப் இருக்கும், அது சிலாஜிசம் டாபிக்னு இருக்கும். அதுல
அதில் எம்டிஎஸ் இல்லைனா சிஹெச்எஸ்ன்னு போட்டிருக்கிறத டெய்லி ஒரு 10 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, கன்ஃபார்ம் வந்துடும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? நான் சொல்லி கொடுத்தது பேசிக்ஸ். அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் வச்ச 7 கொஷின்ஸும் என்ன லெவலில் இருந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஈஸி லெவல் தான். இதை விட நம்மளுக்கு ஈஸி லெவல் தான் இருக்க போகுது. ஸோ அதனால இந்த லெவலுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எங்காச்சும் கஷ்டமாவோ இல்லை நம்மளுக்கு புரியல அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நினச்சிக்க வேண்டாம். டே பை டே ப்ராக்டிஸில் எல்லாமே நான் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.